எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்னன்னா இப்ப உள்ள இளைஞர்கள் நிறைய பேருக்கு இந்த ரிசர்வேஷன்னா என்ன, அது எப்படி செயல்படுது, எவ்வளவு சதவீதம் எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம வாய்க்கு வந்தபடி என்ன தேவனா பேசிக்கிறாங்க. அப்படிதான் இந்த பொண்ணும் பேசுறாப்புல. பிசில இருக்கிறவனும் ராப்பகலா படிக்கிறான், எஸ்சில இருக்கிறவனும் ராப்பகலா படிக்கிறான். ஆனா எஸ்சில இருக்கிறவன் தான் உள்ள போறான், பிசில இருக்கிறவனால உள்ள போக முடியல. அதுக்கு என்ன இது? இவங்க சொல்றாங்க பாஸ்ட பாருங்க, பாஸ்ட் இல்லன்னா நீங்க பிரசன்ட் இல்ல அப்படிங்கிறாங்க. பாஸ்ட பாத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. பாஸ்ட பாத்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நீயும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்க முடியாதா? என்ன அந்த பொண்ணு பேசுது? ஏமா நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 69% இடஒதுக்கீடு இருக்கு. அதுல பிசி கேட்டகரிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30%. இந்த எம்பிசிக்கு ஒரு 20%, மொத்தம் 50% ஓபிசிக்கே போயிருது. அதாவது பிராங்கா சொல்லணும்னா அந்த பேசிக்கிட்டு இருக்கலாம் அந்த பொண்ணு, அதுவும் சரி, இந்த பேசிக்கிட்டு இருக்கல நானு, எனக்கும் சரி, எங்களை மாதிரி ஓபிசி கேட்டகரிக்கு மட்டுமே 50% போயிருது. மீதி உள்ள 19% தான் அந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கே போகுது. அதாவது 18% எஸ்சிக்கும் 1% எஸ்டிக்கும் போகுது. ஆனா காலங்காலமா அந்த எஸ்சி எஸ்டிக்களுக்கு மட்டுமே ரிசர்வேஷன் இருக்க மாதிரி ஒரு கூட்டம் கட்டமைச்சுக்கிட்டு வராங்க. இன்னைக்கு நானோ எங்க அண்ணனோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வரோம்னா மாறி இருக்கு, மாற்றம் தான் கொண்டு வந்திருக்கோம். பரமா அந்த மாற்றத்துக்கு காரணமே ரிசர்வேஷன் தான்டா, போய் படிடா. சரி, நான் இப்ப பிசின்றதை ஏன் இங்க சொன்னேன் அப்படின்னா, இங்க நிறைய தற்குறிகள் ரிசர்வேஷனை பத்தி பேசுறவன் பூரா எஸ்சி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. Emotional damage.